ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு செகண்ட் டே. இன்னைக்கு வந்து நமக்கு செகண்ட் டே எஸ்பிஐ ப்ரிலிம்ஸ் கிராஷ் கோர்ஸ் பார்க்கறதுல. ஸோ இன்னைக்கு நம்மளோட செகண்ட் செஷனில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட்ஸ். மார்னிங் வந்து ஸ்கொயர்ஸ் எப்படி இருக்கு, எப்படி பண்றது, ஒரு நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஒரு 5 to 10 செகண்ட்ஸ்ல எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கான ஷார்ட்கட் காலையில பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன் ப்ராப்ளம்ல ஸ்கொயர்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் ஸ்கொயர் ரூட்ஸும் நமக்கு. ஸோ ஸ்கொயர் ரூட் இருந்தால் தான் ஒரு வேல்யூ டக்குன்னு கண்டுபிடிச்சு சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரெண்டும் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால சிம்பிளிஃபிகேஷன் கொஞ்சம் ஈஸியாக போடுற மாதிரி இருக்கும். அதனால தான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கொயர் ரூட்ஸ் எடுத்தேன், அடுத்து வந்து ஸ்கொயர் ரூட்ஸ் எடுத்தேன். ஸோ காலையில் வந்து ஆடியோ சரியாக கிளியராக இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ ஐ திங்க் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் சவுண்டாக தான் பேசிகிட்டு இருக்கேன் நான். ஸோ கிளாஸ் போகலாமா? யா. ஸோ டார்கெட் ஆன் எஸ்பிஐ பிஓ 2020 இந்த வருஷம் எப்படியாச்சும் பிஓ ஆயிடணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம 3 பேரும், நான் நரேஷ் சார், பிரியா மேம் எல்லாம் வீடியோ கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் உங்கள் சப்போர்ட் ரொம்ப அவசியம். அப்படின்னா தான் நம்மளால் அடுத்தடுத்து அதே ஒரு வேகத்தில் கொடுக்க முடியும். ஸோ கம்ப்ளீட் கிராஷ் கோர்ஸ் இன் தமிழ் ஃப்ரீ தான் நமக்கு. இப்போ இங்கிலீஷ் மேம் வீடியோ வந்து 4 PM இருக்குது, ரீசனிங் சார் வீடியோ வந்து 5 PM, அப்போ என்னோட வீடியோ வந்து 10:30 and 7:30 இருக்குது. இனிமேல் டைமிங் எதுவுமே சேஞ்ச் ஆகாது, இதே டைமிங் தான் இருக்கும். நீங்கள் ஒரு அலாரம் கூட செட் பண்ணிக்கலாம். 10:30 ஆச்சா, ஓகே நமக்கு ஆப்டிடியூட் சார் வந்துடுவார், 7:30 ஆச்சா ஆப்டிடியூட் சார் வீடியோ வந்துடும். அந்த மாதிரி நீங்கள் வீடியோ அலாரமே செட் பண்ணிக்கலாம் இனிமேல் ரெகுலராக வர மாதிரி. ஸோ 1 or 2 டேஸ்க்கு வந்து என்னால் இந்த மாதிரி கரெக்டாக ஆஃப்லைனில் தான் வீடியோஸ் கொடுக்க முடியும். ஏன்னா இன்னும் இன்டர்நெட் இஷ்யூஸ் சரியாகல லாக்டவுன்றதுனால. ஒன்ஸ் இது சரியாயிடுச்சு அப்படின்னா இதே டைமிங்க்கு கரெக்டாக டேரெக்டாக லைவ் வீடியோஸ் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையே இருக்காது. லைவ்ல உங்களுக்கு ஆடியோ கிளியரானா அப்பயே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், வீடியோ என்னாச்சும் பிரச்சனைனா அப்பயே நம்ம சொல்லிக்கலாம். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க இன்டர்நெட் இஷ்யூஸ் சரியாக வர வரைக்கும். அது வரைக்கும் ஆனால் ஆஃப்லைன் வீடியோஸ் கண்டிப்பாக ரெகுலராக வந்துட்டு தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. ஸோ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். யா, காலையில் நடத்துகிற வீடியோவில் வந்து சில பேருக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கும், அது சரியாக புரியலையே அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணணும்னா இப்போ வந்து அந்த ஒரே ஒரு ஸ்கொயர்ஸ்க்கான வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறோம். நம்ம இப்போ ஒரு 2 டிஜிட் ஒரு 3 டிஜிட் இதை சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கொயர் ரூட் போயிடலாம். ஸோ 84 ஸ்கொயர். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு டிஜிட்டுக்கான ஸ்கொயர் வேல்யூ எடுத்து கீழே எழுதிங்க 64. அடுத்து செகண்ட் வேல்யூக்கான ஸ்கொயர் வேல்யூ வந்து 4ஓட ஸ்கொயர் வந்து 16, 4 ஸ்கொயர். அடுத்து என்ன பண்ணுங்க, எல்லா டிஜிட்ஸையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 8 into 4 32, 32 into 2 64. 64 இங்கே மிடில் எழுதிங்க, அதாவது ஒரு டிஜிட்டல் லீவ் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் எழுதிருங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களுக்கு 84 ஸ்கொயருக்கான வேல்யூ. அதாவது 6, 1 plus 4 5, then 6 plus 4 10, carry 1 7, 7056. இதுதான் 84 ஸ்கொயருக்கான வேல்யூ. இன்னும் சில பேர் வந்து 432 ஸ்கொயர் வந்து கொஞ்சம் சால்வ் பண்ணது கஷ்டமாக இருக்குது சார், அப்ராக்சிமேஷன் வந்து பேஸ் வந்து பக்கத்தில் எடுக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ பேஸ் பக்கத்தில் எடுக்க முடியலாமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது 450 எடுக்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இன்கன்வீனியாக இருக்குது. அதாவது இப்போ 450 நீங்கள் பேஸ் வச்சு எடுத்தீங்கன்னா எப்படி வரும், 432 minus 18 அடுத்து ப்ளஸ் 18 வரும். 480 வச்சு நீங்கள் பேஸ் எடுத்து சால்வ் பண்ணுறப்ப. ஸோ அப்போ எப்படி போடுவீங்க, 450 இன்ட்டு 418 போயிடுச்சுன்னா 414. அடுத்து 18 ஸ்கொயர் வந்து இங்கே போடுவீங்க. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட பேஸ் வேல்யூ 400ன்னு எடுத்துங்க. 400ன்னு எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். 400ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ளஸ் 32 மைனஸ் 32. அப்போ எடுத்து சால்வ் பண்ணப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 400 இன்ட்டு 464. அடுத்து 32 ஸ்கொயருக்கான வேல்யூ. 32 ஸ்கொயர்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 32 ஸ்கொயர்னா ஸோ உங்களுக்கு 3 ஸ்கொயர் வந்து 09, 4 ஸ்கொயர் வந்து 04. அடுத்து 3 into 2 6, 6 into 2 12. ஸோ 12 இங்கே எழுதிக்கணும், 4 2 0. ஸோ அப்போ 32 ஸ்கொயருக்கான வேல்யூ வந்து 1024. இங்கே 2 zeros இருக்கிறதுல என்ன பண்ணீங்கன்னா 2 டிஜிட் தள்ளி நீங்கள் ஆட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதாவது 24 விட்டுட்டு 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க. ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது 4ஐயும் இந்த 464ஐயும் மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். 4 4s are 16, 6 carry over 1, 6 4s are 24, 1, so 25 carry over 2, 4 4s are 16, 16 plus 2 18. இப்படி வந்துருச்சு. அடுத்து 2 டிஜிட் தள்ளி நீங்கள் ஆட் பண்ண சொல்லியிருக்கலாம். ஸோ 2 டிஜிட் தள்ளி நீங்கள் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு 24. இப்போ இதை ஆட் பண்ணால் 4 2 6 6
4.81 இதுதான் உங்களுக்கு 432 ஸ்கொயருக்கான வேல்யூவாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி பேஸ் எடுக்கிறீங்கன்றது நம்ம ஷார்ட்கட்டாக சீக்கிரமாக சால்வ் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் போடுறோம். இதுவுமே கொஞ்சம் லென்த்தியாக இருந்துச்சுன்னா அப்புறம் ஷார்ட்கட் போடுறதுக்கான யூஸே இல்லை. அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நம்ம 450 எடுத்தால் கொஞ்சம் லேட் ஆகுது, ஸோ 400 எடுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு அப்போ தான் உங்களுக்கு தோணும். அதனால தான் நிறைய சம் போட சொல்கிறேன். ஸோ ஸ்கொயர்ஸ் இப்போ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸ்கொயர் ரூட்டுக்கு போகலாம் வாங்க. ஸோ ஸ்கொயர் ரூட்டுக்கான பேசிக்கும் என்னன்னா 1 to 100 தான், 1 to 10 தான். இந்த 1 to 10 ஸ்கொயர்ஸ் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அடுத்து 11 to 99 ஸ்கொயர்ஸ் உண்டான ஸ்கொயர் ரூட்டை ஈஸியாக கண்டுபிடிச்சிருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஒளிஞ்சிருக்கு. என்ன சார் அப்படின்னா, இங்கே வந்து 1 ஸ்கொயரோட வேல்யூ 1, இது 1ல் முடியுது. ஓகே, எழுதிப்போம் 1. அடுத்து 2 ஸ்கொயரோட வேல்யூ 4, 3 ஸ்கொயரோட வேல்யூ 9, 4 ஸ்கொயரோட வேல்யூ 16, 6, 5 ஸ்கொயருக்கு 5. இப்போ நீங்கள் அடுத்து 6 ஸ்கொயரோட வேல்யூ எதில் முடியுது? 36ல் முடியுது. அப்போ ஒரு ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ 6ல் முடிஞ்சுன்னா, ஸ்கொயரோட வேல்யூ 6ல் முடிஞ்சுன்னா அதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ உங்களுக்கு என்னவா இருக்கும்? கண்டிப்பாக 4ஆக இருக்கணும் ஆர் 6ஆக இருக்கணும். கரெக்டாக? ஏன்னா 4 ஸ்கொயரோட வேல்யூ 6ல் தான் முடியுது, 6 ஸ்கொயரோட வேல்யூ 6ல் தான் முடியுது. ஸோ இப்போ ஸ்கொயர் வேல்யூ வந்து 6ல் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே அதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ எய்தர் 4ல் முடியணும் ஆர் 6ல் முடியணும். இன்கேஸ் ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ 9ல் முடிஞ்சிருக்கு அப்படின்னா ஸ்கொயர் ரூட் வேல்யூ எய்தர் 3ல் முடியணும் ஆர் உங்களுக்கு 7ல் முடியணும். எய்தர் 3 ஆர் 7. இன்கேஸ் ஸ்கொயர் வேல்யூ 4ல் முடிஞ்சிருக்கு அப்படின்னா எய்தர் 2ல் முடியணும் ஆர் உங்களுக்கு 8ல் முடியணும். ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப தான் இதோட அர்த்தம் உங்களுக்கு புரியும். இன்கேஸ் 1ல் முடிஞ்சிருக்கு அப்படின்னா 1 ஆர் 9ல் முடியும்னு அர்த்தம். ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் வேல்யூ வந்து 9ல் முடியுது அப்படின்னாலே அதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ 3ல் முடியணும் இல்லை 7ல் முடியணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். காலைல 2 டிஜிட் ஸ்கொயர் நடத்துறதுக்கு முன்னாடியே ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன் 5க்கு. அந்த ஷார்ட்கட் இப்போ திரும்பி ரிமைண்ட் பண்ணிட்டு ப்ராப்ளம்குள்ளே போகலாம். அந்த 5க்கான ஷார்ட்கட் என்னப்பா? 5க்கான ஷார்ட்கட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 45 நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 45 ஸ்கொயர்னா ஸோ 5ல் முடிஞ்சிருக்கு. அப்போ இதோட வேல்யூ வந்து உங்களுக்கு எதில் முடியும்னா கண்டிப்பாக 25ல் தான் முடியணும். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 5ஐ விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற நம்பர்ஸோட நெக்ஸ்ட் வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ 4 இருக்குது, ஸோ இதோட நெக்ஸ்ட் வேல்யூ வந்து உங்களுக்கு 5. ஸோ 4 × 5 20. அதை அப்படியே முன்னாடி போட்டுக்கணும்னு சொன்னேன். இதுதான் உங்களுக்கு ஒரு நம்பர் 5ல் முடிஞ்சிருந்தா அது ஸ்கொயர் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட். 45 ஸ்கொயர்னா 2025. ஸோ இதுக்கும் நம்ம ப்ராப்ளத்துக்கு எப்படி ரிலேட் ஆகுதுன்னு பார்ப்போம் வாங்க. உங்களுக்கு 3 கொஸ்டின் இருக்குது. 7744, 2116, 8464. ஸோ ஃபஸ்ட்டு ஈஸியாக எனக்கு மிடில் எடுத்துப்போம். 2116 அப்படின்ட்டு. ஸோ 2116 நான் சொல்லிட்டேன், 6ல் முடிஞ்சிருக்கு. அப்போ கண்டிப்பாக இதோட வேல்யூ உங்களுக்கு எதில் முடியணும்? எய்தர் 4ல் முடியணும் ஆர் 6ல் முடியணும். ஓகே, ஸோ 4 ஆர் 6 இது ரெண்டுத்தில் முடியுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர்ன்றதுனால இந்த லாஸ்ட் ஒரு 2 டிஜிட்டை லீவ் பண்ணிடுங்க. லாஸ்ட் 2 டிஜிட் லீவ் பண்ணிட்டு 21 எடுத்துங்க. 21. ஸோ இப்போ இந்த 21 வந்து நம்மளோட ஸ்கொயர் வேல்யூஸில் எதுக்கு நடுவில் இருக்குன்னு பாருங்கள். 21 வந்து கண்டிப்பாக நமக்கு 16க்கும் 25க்கும் நடுவில் தான் இருக்கணும். 16க்கும் 25க்கும் நடுவில் தான் 21 இருக்குது. அப்போ உங்களோட ஸ்கொயர் வேல்யூ என்னவாக இருக்கும்னா எய்தர் 44ஆக இருக்கணும் ஆர் 46ஆக இருக்கணும். ஏன் சார் 21க்கு வந்து 16க்கும் 25க்கும் நடுவில் வருது, ஏன் 54, 56ஆக இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாது. ஏன் சார் அப்படின்னா 50 ஸ்கொயரே உங்களுக்கு 2500 வந்துடும். அப்போ 2116ன்னு வரப்போ கண்டிப்பாக 50 விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ எப்போல்லாம் உங்கள் வேல்யூ வந்து 2 வேல்யூக்கு நடுவில் வருதோ அதில் சின்ன வேல்யூ தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 21 வந்து 4க்கும் 5க்கும் நடுவில் வருது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ என்ன எடுக்கணும்னா அதில் வந்து 4 தான் உங்களுக்கு 10th டிஜிட்டாக எடுக்கணும். ஸோ இப்போ 45ஆ 46ஆன்னு தெரிஞ்சிருச்சு, 44ஆ 46ஆன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதில் எதுன்னு கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா இதோட மிடில் வேல்யூ, அதாவது 45 ஸ்கொயர் எடுத்துங்க. 45 ஸ்கொயரோட வேல்யூ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், 5ல் முடிஞ்சிருக்கு. ஸோ 25, 4, இதோட நெக்ஸ்ட் நம்பர் 5. ஸோ 4 5s are 20, 25. இது வந்து 45 ஸ்கொயர். இதை விட இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஸ்கொயர் வேல்யூ என்ன வரணும்? 45ஓட அதிகமாக தான் இருக்கணும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 45.
6. இதுதான் நம்ம ஸ்கொயர் ரூட்கான ஷார்ட்கட். அதாவது ஒரு வேல்யூ வந்து ஸ்கொயர் பார்த்த உடனே சொல்லிடலாம் இந்த வேல்யூ யூனிட் டிஜிட் வந்து எதில் முடியும், எய்தர் இதுவா அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுங்க, லாஸ்ட் 2 டிஜிட்டை கேன்சல் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்டை உங்கள் 1 to 10க்குள்ள இது பாருங்க, 1 to 10க்குள்ள எங்கே இருக்குது, எதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குன்ட்டு பார்த்தோன்னே அதில் ஸ்மால் வேல்யூ எடுத்து 10th டிஜிட்டில் வச்சுருங்க. ஸோ இப்போ 2 வேல்யூ உங்களுக்கு கிடச்சிரும். அது ரெண்டுத்தில் எதுன்னு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, நடுவில் 5th மல்டிபிளை எடுத்து அதோட ஸ்கொயர் பண்ணி வேல்யூ செக் பண்ணிக்கலாம். இன்னொரு சம்மு நான் போடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளியராகவே புரிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த சம் வந்து 7744. இப்போ இதில் வந்து 4ல் முடிஞ்சிருக்கு அப்படின்னா அப்போ இதோட ஸ்கொயர் ரூட் உங்களுக்கு எதில் முடியும், எய்தர் 2ல் முடியணும் ஆர் 8ல் முடியணும். ஏன்னா 2ஓட ஸ்கொயர் தான் உங்களுக்கு 4, அடுத்து 8ஓட ஸ்கொயர் 64. அப்போ இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் முடியணும். இப்போ என்ன பண்ணுங்க, ஆஸ் யூஸ்வல் நம்ம லாஸ்ட் 2 டிஜிட்டை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த 77 எடுத்துக்கங்க. 77 எதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது, 64க்கு மேலே 81க்கு கீழே. அப்போ 8க்கும் 9க்கும் நடுவில் தான் என்னோட வேல்யூ இருக்கணும்னு தெரிஞ்சிருச்சு. 8க்கு 9க்கு நடுவில் இருக்கிறதுனால 82 and 88 நம்ம எடுத்துப்போம். இது ரெண்டுத்தில் எதுன்னு செக் பண்ணிதுக்கு என்ன பண்ணோம்னா 85 எடுத்துப்போம். 85 ஸ்கொயர் 85 ஸ்கொயர் 85 ஸ்கொயர்னா 5னா உங்களுக்கு 25, 8 இதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் 9, 9 8s are 72. ஸோ 85 ஸ்கொயர் வந்து 7225. இதை விட இந்த வேல்யூ அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், 85ஐ விட அதிகமாக தான் ஸ்கொயர் ரூட்டும் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ ஆன்சர் வந்து 88. 88 ஒன்று ஞாபகம் வருது. ஒரு மேஜிக் தெரியுமா, நம்பர் சிஸ்டத்திலே இந்த ஒரு ஸ்கொயர் ரூட் மட்டும்தான் ஸ்கொயர் வேல்யூவும் டபுளாக இருக்கும், ஸ்கொயர் ரூட் வேல்யூ 2 டபுள்ஸ் இருக்கும். அதாவது 7744 ஸ்கொயர் ரூட் வந்து 88. வேறு எந்த ஸ்கொயர் வேல்யூக்குமே இந்த ட்ரிக்ஸ் இருக்காது. இது வந்து நான் காலேஜ் படிக்கிறப்ப எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு, இந்த ஸ்கொயர் ரூட்டில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. சரி, ஓகே, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த வேல்யூ 7744 ஸ்கொயர் ரூட் வந்து 88 நமக்கு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சு. சரி வாங்க, அடுத்து இன்னொரு கொஸ்டின் இருக்குல்ல, 8464, அதையும் செக் பண்ணிக்கலாம். 8464, ஸோ இங்கேயும் 4ல் முடிஞ்சிருக்கு. அப்போ ஸ்கொயர் ரூட் வந்து எய்தர் 2 ஆர் 8ல் முடியணும். இது ரெண்டுத்தில் எதுவும் செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா 64 கேன்சல் பண்ணிவிட்டு 84 எடுத்துப்போம். 84 வந்து எது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது, 81க்கும் 100க்கும் நடுவில் தான் 84 இருக்குது. ஸோ அப்போ என்னோடய வேல்யூ கண்டிப்பாக 9ஆக தான் இருக்கணும். 10 எடுக்கக்கூடாது. ஏன் 10 எடுத்தாங்கன்னா 10 எடுத்துட்டோம்னா இதோட வேல்யூ வந்து 10,000ஓட எக்ஸீட் ஆயிடணும். ஆனால் 10,000 கம்மியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக 10 எடுக்கக்கூடாது. 98 செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம நடுவில் இருக்கிற 95 ஸ்கொயர் எடுத்துப்போம். 95 ஸ்கொயர் 95 ஸ்கொயர் வேல்யூனா 25, 9 into 10, 9 10s are 90. ஸோ 90, 95 இதை விட இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா. 1925 விட 8464 வந்து சின்னதாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக என்னவா இருக்குன்னா இதை விட இந்த ஸ்கொயர் 95 விட என்னோட ஸ்கொயர் ரூட் என்னவா இருக்கும், கம்மியாக தான் இருக்கணும். அப்போ ஆன்சர் வந்து 92. ஸோ இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 to 100க்குள்ளே இருக்கிற எல்லா ஸ்கொயர் ரூட்டுமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 100க்கு மேலே சார் அப்படின்னா நீங்கள் 3 digit ஸ்கொயர் ரூட்ஸும் உங்களுக்கு 3 digit ஸ்கொயர் வேல்யூ உங்களுக்கு ஈஸியாக பிக்கப் பண்ணிட்டீங்க. ஒன்ஸ் நீங்கள் ஸ்கொயர் பண்ண 3 digit ஸ்கொயர் வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் மேற்கொண்டு சால்வ் பண்ணிக்கலாம். அதாவது ஸோ இப்போ 100லேருந்து அடுத்து 1000க்குள்ளே, அதாவது 11 to 33 வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு, ஸ்கொயர் ரூட்ஸும் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்து உள்ள 1000 வரைக்குமே நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நீங்கள் 1 to 10 வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கு, அதை வச்சு என்ன பண்ணலாம், 100 வரைக்கும் சால்வ் பண்ணலாம். 33 வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா 1 to 1000 வரைக்குமே சால்வ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஸ்கொயர் ரூட்ஸ்ன்றது அவ்வளோதான். இப்போ இதில் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் நான் கொடுக்குறேன், சும்மா இப்போ நீங்கள் அப்படியே கமெண்ட் பாக்ஸில் சால்வ் பண்ணிட்டு லீவ் பண்ணுங்கள். 1444 இதுவும் 4ல் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ 1444ஓட ஸ்கொயர் ரூட்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் சால்வ் பண்ணிட்டு அப்படியே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணிட்டு போங்க. இல்லை லைவ் சேட் பண்ணுறப்ப நீங்கள் சால்வ் பண்ணால் லைவ் சேட்லையுமே நீங்கள் போடுங்க, நான் வந்து அப்படியே ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் எல்லாத்துக்கும் காலைல பார்த்தவங்களுக்கு எப்படி ஸ்கொயர் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஈவினிங் பார்க்குறவங்களுக்கு எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதையும் மீறி வந்து சில கேல்குலேஷன் மிஸ்டேக் நடக்கும். நான் ஸ்கொயர் பண்ணுறப்ப மாற்றி ஆட் பண்ணியிருப்பேன், மாற்றி மிஸ்டேக் பண்ணியிருப்பேன் அப்படின்னா
அந்த மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு நமக்கு சில ரூல்ஸ் இருக்குது. என்ன சார் அப்படின்னா இதுதான். ஸோ எப்பயுமே ஒரு ஸ்கொயர் வேல்யூ வந்து கண்டிப்பாக இந்த 4 நம்பரில் முடியவே முடியாது. 2, 3, 7, 8 இந்த 4 நம்பரில் கண்டிப்பாக முடியவே முடியாது. நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ 1ல் முடிஞ்சிருச்சு, 2ல் இல்லை, 3ல் இல்லை, 4 முடிஞ்சிருச்சு, 5ல் முடிஞ்சிருச்சு, 6ல் இருக்குது, 7 காணோம், 8ம் காணோம், அடுத்து 9ம் இருக்குது, 0வும் இருக்குது. ஸோ இந்த 4 வேல்யூவில் வந்துச்சுன்னா அந்த ஸ்கொயர் வேல்யூ நீங்கள் போட்டிருக்கிறது தப்பு. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து cannot ends with odd number of zeros. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10 ஸ்கொயரோட வேல்யூ வந்து உங்களுக்கு 100. அடுத்து 100 ஸ்கொயர் நீங்கள் பார்க்குறப்ப என்ன இருக்கும்? அடுத்து 1 4 4 4. ஸோ எப்பயுமே உங்களுக்கு வந்து ஜீரோஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது ஈவன் செட் ஆஃப் ஜீரோஸில் தான் இருக்கணும். 2 0 4 0 6 0 அந்த மாதிரி ஈவன் செட் ஆஃப் ஜீரோஸில் இருந்துச்சுன்னா அது மேபி ஸ்கொயர் ரூட், மேபி ஸ்கொயர் வேல்யூ. எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, மேபி ஸ்கொயர் வேல்யூ. பட் ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் கன்ஃபார்மாக சொல்லிடலாம் அது வந்து ஒரு ஸ்கொயரே கிடையாது அப்படின்ட்டு. ஸோ அடுத்து இன்னொன்று, யூனிட் டிஜிட் இஸ் 5 தென் 10th digit should be 2. எஸ், எப்போல்லாம் உங்களுக்கு ஒரு யூனிட் டிஜிட் வந்து 5ல் முடிஞ்சிருக்கு, ஒரு ஸ்கொயர் வேல்யூ முடிஞ்சிருக்கு 5ல் முடிஞ்சிருக்குனாலே 10th digit கண்டிப்பாக 25ல் தான் முடியணும். ஏன்னா நம்ம பார்த்த ஷார்ட்கட்டே அதுதான். ஒரு வேல்யூ வந்து இப்போ 25 ஸ்கொயர் அப்படின்னா இதோட வேல்யூ வந்து 5ல் முடிஞ்சிருக்கு, ஸோ ஆட்டோமேட்டிக்காக 25ல் தான் முடியும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இங்கே 5 வந்திருக்கு, இங்கே வேறு நம்பர் வந்துச்சு அப்படின்னாலே அது கண்டிப்பாக பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. அடுத்து இன்னொரு ட்ரிக் இருக்குது, இதுதான் சால்வ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது சம் ஆஃப் ஸ்கொயர் வேல்யூஸ் வில் பி 1, 4, 9 ஆர் 7. அதாவது ஒரு ஸ்கொயர் வேல்யூ நீங்கள் எடுத்துக்கிறீங்க, இது நம்ம போட்டது கரெக்டாக இல்லையா செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த ஸ்கொயர் வேல்யூ எல்லாத்தையும் எல்லா டிஜிட்ஸையும் ஆட் பண்ணுங்கள். சம் ஆஃப் டிஜிட்ஸ் எல்லா டிஜிட்ஸையும் ஆட் பண்ணுறப்ப இந்த 4 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் போட்டது கரெக்ட்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே செக் பண்ணுங்கள், 7744 இருக்கா, 7744 அப்படியே எல்லா டிஜிட்ஸையும் ஆட் பண்ணுங்கள். 7 + 7 14, 18, 22. 22னா 2 + 2 4. ஸோ உங்களுக்கு 4ல் முடிஞ்சிருக்கு, இங்கே 4 இருக்குது. ஸோ அதேமாதிரி அடுத்த நம்பர் எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். 2116 8464, 2116 8464. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம டிஜிட்ஸ் ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 6, 7, 8, 10. இது ஆட் பண்ணால் 10 கிடைக்குது. 1 + 0 1. அடுத்து இதையும் நீங்கள் ஆட் பண்ணுங்க, ஏன்னா நமக்கு லாஸ்ட் டிஜிட்ஸ் வர வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்து இதை செக் பண்ணி பார்த்தாலும் நமக்கு அந்த மாதிரி தான் கிடைக்கும். 8 + 4 12, 18, 22. 22னா 2 + 2 4. ஸோ நீங்கள் போட்டிருக்க வேல்யூ கரெக்டாக இல்லையா அப்படின்னு ஸ்டார்டிங்கில் வந்து சில பேர் நிறைய பேர் வந்து ஸ்கொயர் போடுறதுக்கு தப்பாக இருக்குது, குழப்பமாக இருக்குது, எங்கே குழப்பிடுமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணீங்க. அதுக்காக தான் இந்த ஷார்ட்கட் நான் சொல்கிறது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஷார்ட்கட்டை வச்சு அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் க்ராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ்க்கு. அதுக்கப்புறம் நீங்கள் அதில் வெல்வர்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் அந்த ஸ்டார்டிங்கில் வந்து மிஸ்டேக் இல்லாமல் பண்ணால் தான் மேற்கொண்டு நம்மளால் போட முடியும். அதுக்காக தான் இந்த ஷார்ட்கட்லாம் சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் காலையில் பார்த்தவங்களுக்கு ஸ்கொயர்ஸ், இப்போ பார்த்தவங்களுக்கு ஸ்கொயர் ரூட்ஸ் எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்கொயர்ஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது 15 மினிட்ஸ் வீடியோ தான், ரொம்ப பெருசாலாம் இருக்காது. என்ன சார் நான் ரொம்ப எதிர்பார்த்து வந்தோம், நீங்கள் டக்கு டக்குன்னு முடிச்சிட்டிங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், இந்த டாபிக் வந்து கொஞ்சம் சொல்கிறதுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸ்கொயர்ஸ்னாலும் அவ்வளோதான், ஸ்கொயர் ரூட்னாலும் இவ்வளோ தான். இதில் சொல்கிறதுக்கு கம்மியாக இருக்கிறதுனால எல்லாம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் அவ்வளோ டைமிங்குள்ளே முடிக்க வேண்டியதாக போயிடுச்சு. இன்கேஸ் அடுத்தடுத்து நமக்கு வர அப்ளிகேஷன் ப்ராப்ளம், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் டைம் அண்ட் ஒர்க், பர்சன்டேஜ், இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறப்ப லென்த்தியாக தான் இருக்கும். ஏன்னா அது முடிக்கிறதுக்கு கொஞ்சம் பெருசாக அதிகமாக டைம் எடுத்துக்கும். ஆனால் நம்ம ஸ்கெடியூல் பண்ணிக்கிற கிளாஸ் வந்து கம்மி தான். ஸோ அப்போ அதெல்லாம் வந்து ஹார்ட்லி 30 மினிட்ஸ் தாராளமாக எடுக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அதாவது இந்த வீக் மட்டும் வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா டாபிக் அப்படி சொல்லக்கூடாதுன்னு இல்லை, டாபிக் அவ்வளோதான் உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருந்தாலே போதுமானது, நம்ம எக்ஸாம் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இன்னைக்கான குவிஸுக்கு வந்து உங்களுக்கு ஸ்கொயர்ஸ் அண்ட் ஸ்கொயர் ரூட்ஸ் தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு ப்ராக்டிஸும் பண்ணிக்கோங்க. இதில் கொடுக்கறதுக்கு பிடிஎஃப் எதுவும் இல்லை, அதனால் நான் எதுவும் கொடுக்காம இருக்கேன். ஸோ அடுத்து நம்ம டாப்பிக்கில் போகிறப்ப அதுக்கான பிடிஎஃப்லாம் கண்டிப்பாக நான் கொடுத்துறேன். ஒரு டாப்பிக்கில் 50 கொஷின்ஸ் இருக்கிற மாதிரி நான் ஒரு பிடிஎஃப் கொடுத்துட்றேன். இதுக்கெல்லாம் பிடிஎஃப் தனியாக கொடுக்க முடியாது, ஏன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் ஸ்கொயர் வேல்யூ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துட போகுது. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் தான் பண்ண வேண்டியது இருக்கும். இன்னைக்கு குவிஸ்க்கு மறக்காமல் 10 மணிக்கு வந்துடுங்க, நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கீழே எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
ஸோ ரெகுலராக உங்கள் சப்போர்ட் நீங்கள் கொடுக்குறப்ப தான் என்னால் அதே இன்தூசியாஸ்டிக்கோட ஒரு கிளாஸ் எடுக்க முடியும். ஸோ அதே சப்போர்ட் நீங்கள் வந்து ஃபஸ்ட் வீடியோ பார்க்குறப்ப 3.3K வியூ இருந்துச்சு, பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் வரப்போ நீங்கள் பார்த்து கொடுக்குறப்ப உங்கள் சப்போர்ட் நீங்கள் கொடுக்குறப்ப தான் என்னால் ரெகுலராக வர முடியும். அதே மாதிரி லைவ் வாட்சிங்கும் காலையில் பார்க்குறப்ப 250 மெம்பர்ஸ் கிட்ட இருந்தீங்க, பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நானும் அப்பப்போ கேட்குற டவுட்டை அங்கே லைவ் சேட்லேயே ரிப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதையும் மீறி வீடியோ முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா அது கமெண்ட்டில் போயிடும். கமெண்ட் நீங்கள் போட்டாலுமே நான் வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்னாலும் எப்போனாலும் நீங்கள் கேளுங்க. வி ஆர் ஹியர் டு டீச் யூ. ஸோ எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம டாக் அண்ட் மார்க் குரூப்லேயும் நீங்கள் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். பாய்.